கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். இன்றைய தியான வசனம் இரு முக்கியமான உண்மைகளை சுட்டி காட்டுகிறது. முதலாவது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். மனிதர்கள், அதாவது பெற்றோர், தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள், நிலங்கள், பணம், வீடுகள் போன்ற பொருட்கள் வழங்க இயலும். இது இயற்கையான மற்றும் மனிதரால் செய்யக்கூடிய பரம்பரை பங்களிப்பு, ஹெரிட்டேஜ். இரண்டாவது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சொத்துக்களை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம். ஆனால் புத்தியுள்ள மனைவி என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். மனைவியானவள் அறிவும் தேவ பக்தியும் குடும்பத்தை நடத்தும் ஞானமும் நற்செயல்களும் கொண்டவளாக இருப்பாள். இது மனித முயற்சியின் விளைவாக அல்ல, தேவனுடைய பரிசாகவே உள்ளவர். இது தேவன் தன் கிருபையால் ஒருவருக்கு கொடுக்கும் ஆன்மீக வரமாயும் பார்க்கப்படுகிறது. சொத்துக்களை மனிதர்களால் ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் ஒரு புத்திசாலியான, சாந்தமுள்ள, கடவுளுக்கு பயந்த மனைவியை ஒருவன் பெறுவது என்பது மனித சாத்தியங்களுக்கு புறம்பானது. அது கர்த்தரால் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவாகும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31:10 வாசிக்கிறோம். புத்தியுள்ள, அதாவது குணசாலியான மனைவி என்பது அரிய வரம். அவளது மதிப்பு பொருட்களாலும் அளக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம். தேவனின் ஆசீர்வாதமின்றி நாம் பெறும் எந்த ஒரு சொத்தும் நிலையானது அல்ல. ஆனால் அவர் கொடுக்கும் மனைவி, குடும்பம் போன்றவை நம்மை கட்டி வளர்க்கின்றன. நல்ல மனைவி ஒருவருக்கு கடவுளால் மட்டும் வழங்கப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் அருளும் ஈவு குணசாலியான மனைவி. அவள் கனி தரும் திராட்சை கொடியாய் அந்த குடும்பத்தின் சந்ததியை, ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குகிறவளாக இருப்பாள் என்று இங்கு கர்த்தர் உறுதி அளிக்கிறார். தேவனுக்கு பயந்து நடப்பவருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனைவியை உருக்கமான, பயனளிக்கும் திராட்சை செடி என்று புகழ்கிறது. இது ஒரு புத்திசாலியான மனைவியின் உருவாக்கம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 12:4 வாசிக்கிறோம். புத்தியுள்ள மனைவி கணவனின் மரியாதையையும் பெருமையுமாக இருக்கிறாள். ஒரு மனைவியின் ஆளுமை குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தும். துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன்.
அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள் என்று சீராக்கின் ஞானம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு பழமையான யூத கல்வி நூல். ஒரு சாந்தமுள்ள அறிவுள்ள மனைவியின் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. புத்திசாலியான மனைவி என்பது நம்பிக்கைக்குரியவரும் நல்லதை கொடுக்கிறவரும் ஆவார். இவளின் யோசனையும் செயலும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகும். குணசாலியான ஸ்திரீ கடினமாக உழைப்பவள், குடும்பத்திற்கு உணவு தயார் செய்பவள், வணிக ஞானம் உள்ளவள், ஏழைகளுக்கு கருணை காட்டுபவள், தனது நாவை ஞானத்துடன் திறப்பவள். அவளால் குடும்பம் பெருமை அடையும். ஒரு புத்தியுள்ள மனைவி என்பது கடவுளின் பயபக்தியும் தூய்மையும் அறிவும் கூடிய ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம். சொத்துக்களை நாம் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நல்ல மனைவி மட்டும் தேவனிடமிருந்து வரும் பரிசு. இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பொருளாதார வளம் தேவை என்றாலும் ஆன்மீக அறிவுள்ள துணைவி ஒரு வீட்டிற்கு கடவுளின் ஆசீர்வாதமாகும். திருமண தேர்வுகளில் நாம் தேடியது தேவனின் மனத்தில் உள்ளவராய் இருப்பது முக்கியம். மனைவி என்பது பொருளாதார சுக வாழ்வை விட மேலான தேவனுடைய வரம் ஆகும். உண்மையிலேயே a godly spouse is not earned, they are gifted by God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.